அடேங்கப்பா, சூப்பர் ஸ்டார்னா சும்மாவா? அரசியலுக்கு வராமையே பரபரப்பை ஏற்படுத்துறாரே. இணையத்தில் வைரல் ஆகும் மீம்ஸ்களின் பின்னணி உண்மையா? சென்னை ஆழ்வார்பேட்டையில் மு.க. ஸ்டாலினின் இல்லத்திற்கு நேரில் சென்ற நடிகர் ரஜினிகாந்த் அவரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தலில் வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான சூழலிலும் உடன் இருப்பேன் என மு.க. ஸ்டாலினுக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதாகவும் அவருக்கு துணையாக இருப்பேன் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 20 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான வருகை மட்டுமல்லாது, தற்போதைய அரசியல் சூழலில் மு.க. ஸ்டாலினுக்கு ஆறுதல் கூறும் ஒரு செயலாகவும் கருதப்பட்டது. மேலும் இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் நீண்ட கால நண்பர் என்ற அடிப்படையில் மு.க. ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசியுள்ளதும் மக்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. இந்த நிலையில் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடந்ததாக நேற்று முதல் தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த பரம எதிரிகளாக இருக்கும் 2 திராவிட கட்சிகளையும் இணைக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பாலமாக செயல்பட்டாரா என இணையத்தில் மீம்ஸ்கள் வைரலாகி வருகின்றன. பரம எதிரிகளாக இருக்கும் 2 திராவிட கட்சிகளையும் இணைக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பாலமாக செயல்பட்டாரா என இணையத்தில் மீம்ஸ்கள் வைரலாகி வருகின்றன. காரணம், ரஜினி ஸ்டாலின் சந்திப்பிற்கு சில மணி நேரங்கள் கழித்து தான் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல்கள் பரவி வருகின்றன. இருப்பினும் இந்த செய்தி எழுதப்பட்ட நேரம் வரை, அதாவது மே மாதம் 7ஆம் தேதி காலை 7 மணி வரை ரஜினிகாந்த் தரப்பில் இருந்து இது குறித்து எந்த ஒரு மறுப்பு செய்தியும் வரவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் மட்டும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என ஐடியா கொடுத்திருப்பாரோ என்ற மீம்ஸ்கள் வைரலாகி வருகின்றன.